ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वतीदेवे गौरवाणि प्रचारिणे विशेष शून्यवादी पाश्चात्य देशकारिणी। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 6வது அத்தியாயம் விஸ்வரூபத்தின் சிருஷ்டி. படிக்கிற ஸ்லோகம் 1 முதல் 3 வரை. ரிஷிருவாச்ச இதீதாசாம் சசக்தீனாம் சதீனாம் அசமேத்யசஹ பிரசுப்தலோக தந்த்ராணாம் நிசாம்ய கதிமீஸ்வரஹ. மைத்ரே ரிஷி கூறினார், இவ்வாறாக மகத்தத்துவத்தை போன்ற பகவானுடைய சக்திகளின் சேர்க்கையின்மையால் படைப்பு செயல்களில் முன்னேற்றம் தடைபட்டு இருப்பதை பற்றி பகவான் கேள்விப்பட்டார். பதம் 2. கால சஞ்ஞாம் ததா தேவீம் பிரசக்திம் குருக்ரமஹ த்ரயோவிம்சதி தத்வானாம் கணம் யுகபத் ஆவிசத். பரமசக்தி படைத்தவரான பகவான் பிறகு எல்லா மூலப்பொருட்களையும் கலக்கும் தமது புறசக்தியான காளி தேவியுடன் 23 மூலப்பொருட்களுக்குள் புகுந்தார். அது 3. சானுப்பிரவிஷ்டோ பகவான் சேஷாடரூபேண தம் கணம் பின்னம் சம்யோஜயாம் ஆச சுப்தம் கர்ம பலப்தம். சானுப்பிருஷ்டோ பகவான் சேஷ்டாரூபேண தம் கணம் பின்னம் சம்யோஜயாமாச சுப்தம் கர்ம பிரபோதயன். இவ்வாறாக பரமபுருஷர் தமது சக்தியின் மூலமாக மூலப்பொருட்களுக்குள் புகுந்த பொழுது உறங்கி எழும்பவர் மீண்டும் தனது செயலில் ஈடுபடுவதைப் போல அனைத்து ஜீவராசிகளும் வெவ்வேறு செயல்களை செய்யும்படி உற்சாகப்படுத்தப்பட்டன. ஓகே, திரும்பி அதேதான். என்னது? பல்வேறு கேள்விகளுக்கான பதில். இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டது? படைப்பாளின்னு ஒருத்தர் இருக்கிறாரா, இல்ல படைப்பு தானா நடக்குதா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள், குழப்பங்கள். இந்த கேள்விகள் குழப்பங்களுக்கு எல்லாம் பாகவதம் தக்க பதில் அளிக்குது. பாகவதம் என்ன பண்ணுது? எல்லா கேள்விக்கும் சரியான பதில். இந்த பிரபஞ்சம் தானா தோன்றல, எதுவுமே தானா வராது. எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு உயர்ந்த சக்தி இருக்கு. இத ஒரு சில விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்ளவும் செய்யறாங்க. பிரபஞ்சம் தானா இயங்கவில்லை, ஒரு சக்தி, பெரும் சக்தி இயக்கி கொண்டிருக்கிறது. எதுவுமே இங்க தானா வரல. அப்ப பிரபஞ்சம் எப்படி வந்தது? பிரபஞ்சம் எப்படி உருவாக்கப்பட்டது? இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது? அதெல்லாம் தான் இங்க மைத்திரே ரிஷி விதுர மகாத்மாட்ட சொல்றாரு. ஒட்டுமொத்த மூலக்கூறுகள், இந்த மூலக்கூறுகள் இல்லாம இந்த உலகத்துல எதையுமே உற்பத்தி பண்ண முடியாது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம், 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், 5 அறிவுப்புலனுணர்வு பொருட்கள், இதெல்லாம் சேர்ந்த கலவை பிரகிருதி, இயற்கை.
நீ காலையில கூட கிளாஸ்ல ஒரு டவுட் கேட்டாங்க. பிரதானா அப்படின்னா என்ன, பிரகிருதினா என்ன? பிரகிருதி என்பது ஜட இயற்கை. இங்க காணக்கூடிய அனைத்தும், அதாவது மலைகள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பிரகிருதி. இந்த பிரகிருதி எப்படி வந்தது? இதோட பிரதான காசு என்னது? 24 மூலக்கூறுகள். ஜட இயற்கை வந்து, இந்த பௌதிக உலகம் ஜட இயற்கை 24 மூலக்கூறுகளால இயங்குது. இப்ப யார் இயக்குறா? பகவான் தான் இயக்குறார். பகவான் இயக்குறார், பிரபஞ்சம் இயங்குது. எப்படி இயக்குறாரு? மயா தக்ஷேன பிரகிருதி சூரியதே சச்சராச்சரம். தன் கடைக்கண் பார்வை செலுத்திய அவர் செஞ்சார். கிருஷ்ணா வந்து ஒரு கிளான்ஸ், ஒரு சைடா ஒரு கிளான்ஸ் பாரு, அப்படியே ஓர பார்வையில இந்த பிரபஞ்சத்தை இயக்கி விடுகிறார். மகத்துவத்தை போன்ற பகவானுடைய சக்திகளின் சேர்க்கை. இதுதான் இந்த ஆராய்வு. சாங்கிய தத்துவம். சாங்கியா அப்படின்னா எண்ணிக்கை, கவுண்டிங். சாங்கிய தத்துவம். சாங்கிய தத்துவம் என்னது? இது ஆராய்வு. என்னத்தை ஆராயிறாங்க? இந்த 24 மூலக்கூறுகளை பிரிச்சு ஆராயிறாங்க. இந்த 24 மூலக்கூறுகள் இதோடைய சேர்க்கை தான் இந்த பிரபஞ்ச சிருஷ்டி. பிரபஞ்ச சிருஷ்டிப்பு வந்து, பிரபஞ்சம் இந்த 24 மூலக்கூறுடைய கலவையில நடக்குது. அப்ப இந்த 24 மூலக்கூறுகளுடைய பேரை கண்டுபிடிக்கும். இந்த 24 மூலக்கூறு எங்கிருந்து வந்தது, யார்கிட்ட இருந்து வந்தது, ஆரிஜின் என்ன, அதை ஆராய்ந்து அறிவதுதான், பிரித்து ஆராய்ந்து அறிவதுதான் சாங்கிய தத்துவம். கவுண்டிங், எண்ணிக்கை. பகவத்கீதையுடைய 2ஆம் அத்தியாயத்துக்கு கூட சாங்கிய யோகம் தான் பேர். பகவத்கீதா செகண்ட் சாப்டர் சாங்கிய யோகா. எதனால பகவத்கீதை 2ஆம் அத்தியாயம் சாங்கிய யோகம் பேரு? யாராவது தெரிஞ்சா கை தூக்கு. எதனால் பகவத்கீதை 2ஆம் அத்தியாயத்துக்கு சாங்கிய யோகம் என்று பெயர்? ஸ்ரீலலிதா மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. பிரணாம் பிரபு. பிரபு, அதுல வந்து நம்ம யாரு அப்படிங்கறத வந்து தான் அதுல தெளிவா விளக்கியிருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து அதுல எல்லா விதமான யோகங்களையும் பத்தி அந்த இதுல வந்து சொல்லியிருக்காங்க பிரபு. இன்னும் தெளிவா சொல்ல போனா, நீ எப்படி தெளிவா சொல்லலாம்? நீ எப்படி தெளிவா சொல்லலாம்னா, இந்த 24 மூலக்குள்ள ஆராயம். உடல்னா என்ன, ஆத்மானா என்ன, பிரபஞ்ச இயற்கைனா என்ன, பிரபஞ்ச இயற்கை எப்படி, இதெல்லாம் ஆராயும். அப்ப பகவத்கீதை 2ஆம் அத்தியாயத்துல உடலுக்கும் ஆன்மாவுக்குள்ள வேறுபாடு சொல்றதுனால சாங்கிய யோகம். உடல் பௌதிகமானது, ஆன்மா ஆன்மீகமானது, ரிப்பீட்டடா சொல்றாரு. திரும்ப திரும்ப பகவத்கீதையில 2ஆம் அத்தியாயத்துல ஒரு 15-20 ஸ்லோகத்துல ஆத்மாவுடைய ஞானம், ஆத்ம ஞானம், ஆத்ம ஞானத்தை போதிக்கிறார். அப்ப சாங்கிய தத்துவம் பிரபா என்ன சொல்றாரு பொருளுரையில, பகவத்கீதையுடைய பொருளுரையில பிரபா என்ன சொல்றாரு? சாங்கிய யோகம் என்றால் இந்த 24 மூலக்கூறுகளை ஆராயும். இப்படி இந்த 24 மூலக்கூறுகளை பிரிச்சு பிரிச்சு ஆராய்ஞ்சு இதோட ஆரிஜின் என்ன, இதோட துவக்கம் என்னன்னு கண்டுபிடிச்சா அது கிருஷ்ணாட்ட வந்து நிக்கும். அப்ப சாங்கிய யோகத்தோட நோக்கம் வந்து, படைப்பினுடைய படைப்பு எப்படி நடக்குது, படைப்புக்கு பின்னாடி யார் இருக்கா, படைப்புக்கு தேவையான மூலக்கூறுகள் யார்கிட்ட இருந்து வந்து கண்டுபிடிச்சு கிருஷ்ணர் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்றது. அதனாலதான் பிரபா சொல்றாரு பொருள், சாங்கிய யோகம் பக்தி யோகம் வேற வேற இல்ல. சாங்கிய யோகம் பக்தி யோகத்துலதான் முடியுது. சாங்கிய யோகம் எதுல வந்து முடியுது? பக்தி யோகத்துல முடியுது. காரணம் என்னன்னா, சாங்கிய யோகத்துல இருந்து 24 மூலக்கூறுகளை எடுத்துக்கிட்டு இது ஃபைனலா இந்த 24 மூலக்கூறு கிருஷ்ணாட்டு இருந்தா வந்ததுன்னு ப்ரூவ் பண்ணும். ஆனா அதுல பிரச்சனை என்னன்னா, ஒரு நாத்திக சாங்கிய தத்துவம் இருக்கு, கபிலதேவ். 2 கபிலதேவ் இருக்காங்க. 2 கபிலதேவ். நமக்கு தெரிஞ்சல ஒரே கபில் தேவ் தான் பவுலிங் போட்டவர் 80ஸ்ல. 80ஸ்ல வந்து பவுலிங் போட்ட ஒரே கபில் தேவ் தான். ஆனா பாவதம் படிக்கும் போதுதான் தெரிஞ்சது 2 கபில் தேவ் இருக்காங்க. ஒரு கபில தேவர் வந்து நாத்திகர். இந்த நாத்திக கபில தேவர் என்ன சொல்றாரு? இந்த சாங்கிய தத்துவத்தை ஆராய்ச்சி பண்ணி 24 மூலக்கூறுகளை ஆராய்ச்சி பண்ணி இந்த 24 மூலக்கூறுகள் தான் படைப்புக்கு காரணம்.
இது நாத்திய கபிலர். நாத்திய கபிலர் என்ன சொல்றாரு, 24 மூலக்கூறு இருக்கு இல்லையா, 5 பஞ்சமகாபூதங்கள், 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், 5 அறிவு புலனுணர்வு பொருட்கள், மனம், புத்தி, அகங்காரம், இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த பிரபஞ்சம் இயங்குது. அதனால இதுதான் காரணம். அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த 24 மூலக்கூறுகள் தான் காரணம், இது இயற்கையா இருந்தது, இந்த இயற்கையுடைய சேர்க்கை இந்த 24 மூலக்கூறு சேர்க்கையினாலதான் நடக்குதுங்கிறது நாத்திய கபிலர். நாத்திய கபிலர். இன்னொரு கபில தேவர் இருக்காரு, ஒரு தேவகுதியின் புதல்வர் கபில வாசுதேவர். தேவகுதி, கபிலதேவர் சன் ஆஃப் தேவகுதி. கர்தமருக்கும் தேவகுதிக்கும் மகனாக பிறந்தார் பகவான், பகவானுடைய சத்யாவேஷ அவதார். இந்த கபில தேவர் தேவகுதியின் புதல்வர். இவர் என்ன செய்யறாரு, 24 மூலக்கூறு எடுத்துட்டு வந்து, இந்த 24 மூலக்கூறு எங்கிருந்து வந்து ஆரிஜின் கண்டுபிடிச்சா பகவான் கிருஷ்ணா. கிருஷ்ணா இருந்தா வந்தது, அதனாலதான் அவர் தான் மூல காரணம், அவர் தான் சர்வ காரணம். இதுதான் கபில வாசுதேவர், தேவகுதியின் புதல்வரான கபில வாசுதேவர் சொல்ற. அதனால இந்த மகத்தத்துவம், பிரதானா, இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு புரிஞ்சுக்க. என்ன மகத்தத்துவம் சொல்றாங்க, பிரதானா ஒண்ணும் புரியும், பிரகிருதி, பிரதானா, மகத்தத்துவம், இதெல்லாம் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா ஆராய்ந்து பார்த்தா இதெல்லாம் பகவான் இருந்தா வருது. 24 மூலக்கூறுகள் ஒட்டுமொத்த கலவைதான் மகத்தத்துவம். அப்ப இங்க என்ன சொல்றாரு மைத்ரேய மகரிஷி, மகத்தத்துவத்தை போன்ற பகவானுடைய சக்திகளின் செயற்கையின்மையால் படைப்பு செயல்களின் முன்னேற்றம் தடைபட்டிருப்பதை பற்றி பகவான் கேள்விப்பட்டார். அப்போ இதெல்லாம் இருந்தாலும், இந்த 24 மூலக்கூறு இருக்கு, எல்லாமே இருக்கு, இதெல்லாம் இருந்தாலும் பகவானுடைய சக்திகளின் சேர்க்கை கம்பைன் பண்ணும், சேர்க்கணும். அப்போ இங்க என்ன புரியுது, பௌதிக சக்தி வந்து ஆன்மீக சக்தியுடைய சம்பந்தம் இல்லாம ஏன் செயல்படாது. பௌதிக சக்தியானது ஆன்மீக சக்தியோட சம்பந்தம் இல்லாம இயங்காது. இந்த பஞ்சமகா பூதம் இருக்கு, கிருஷ்ணா அனுமதி கொடுத்தாதான் அது இயங்கும், இல்லாட்டி அது டல் மேட்டர், அப்படி டல்லாதான், அது அசைவற்றுதான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதெல்லாம் இயங்கணும், மனம், புத்தி, ஆகாயம் இதெல்லாம் இயங்கணும்னா இந்த ஜட இயற்கையோடு பகவான் சேரணும். அதான் அடுத்த ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு மைத்ரேய ரிஷி, பரமசக்தி படைத்தவரான பகவான் பிறகு எல்லா மூலப்பொருட்களையும் கலக்கும் தமது புறசக்தியான காளி தேவியுடன் 23 மூலப்பொருட்களையும் பொருட்களுக்குள் புகுந்தார். அவர் உள்ள நுழையணும். அண்டாந்தரஸ்து பரமான ஜெயாந்தரஸ்தம், அவர் பிரபஞ்சத்துக்குள்ள நுழைஞ்சாதான் பிரபஞ்சம் இயங்கும். இப்போ உதாரணத்துக்கு அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம், என்ன உதாரணம், இப்ப இந்த உடம்பு எப்படி இயங்குது, ஆத்மா இருக்குன்னா இந்த உடம்பு இயங்குது. அப்ப என்னுடைய உடல்ல ஒரு ஆன்மா இருக்குனால உடம்பு இயங்குது. இந்த உடல் வந்து பௌதிகமானது, இந்த உடல் பௌதிகமானது. இந்த பௌதிகமான உடல்ல ஆன்மீகமான ஆத்மா, ஆன்மீக சக்தி. அப்ப இந்த பௌதிக சக்தி யார் இயக்குறா, ஆத்மீக சக்தி இயக்கு. இது ஒரு உதாரணம். என்ன உதாரணம், என் உடல் பௌதிகமானது, என் ஆன்மா ஆன்மீகமானது. ஆன்மா இந்த உடலை இயக்கிட்டு இருக்கு, ஆன்மீக சக்தியான ஆத்மா இந்த உடலை விட்டு எடுத்துட்டா உடல் இயங்கல, அவ்வளவுதான். அதே மாதிரிதான் பிரபஞ்சம். பிரபஞ்சத்துல 24 மூலக்கூறு இருக்கு, அந்த 24 மூலக்கூறுல பகவான் நுழையணும் அதுக்குள்ள, அப்பதான் அது செயல்படும். எப்படி என் உடல்ல ஆத்மா வந்ததுக்கு அப்புறம் என் உடம்பு இயங்குதோ, அந்த மாதிரி பிரபஞ்சத்துல இயங்கினா பிரபஞ்சத்துக்கு ஆன்மா வந்து கிருஷ்ணா, பிரபஞ்சத்துடைய ஆன்மா வந்து கிருஷ்ணா, விஸ்வா அல்லது பரமாத்மா. அவர் நுழையணும். யாரோட நுழையிறாரு, காளி தேவியோடு, துர்கா, விஷ்ணு சக்தி அல்லது விஷ்ணு மாயா. இவங்கதான் மாயா சக்தி. இந்த துர்கா தேவி, காளி இருக்காங்க இல்லையா, அவங்கதான் மாயா சக்தி. இந்த ஜட சிருஷ்டி இருக்கு இல்லையா, இது வந்து அவங்களுடைய மேற்பார்வையில் இருக்கு. சிருஷ்டி ஸ்ருதி பிரளய சாதன சக்தி ரேகா சாயே வயஷ புவனானி பிபர்த்தி துர்கா இச்சானு ரூபம் அபியஷ சதேஷ தேஷா கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. சிருஷ்டி
துர்க்கை நினைச்சா அவனால படைக்க முடியும், காக்க முடியும், அழிக்க முடியும். சிருஷ்டி ஸ்ருதி பிரளய, சிருஷ்டி ஸ்ருதி பிரளய சாதன சக்தி ரேகா, சக்தி. சக்தின்னு சொல்ற பார்வதியை வந்து சக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஓம் சக்தி பராசக்தி இல்லையா? நிறைய பேர் சொல்றாங்க ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. யாருடைய சக்தி? என்ன சக்தி? பராசக்தி. சோ பராசக்தி யாருடைய சக்தி? விஷ்ணு சக்தி, விஷ்ணு மாயா, பகவானுடைய சக்தி. இப்போ சக்தி எங்கிருந்து வந்தது? சக்திமான் ஒருத்தர் இருந்தாதான் சக்தி. சக்திமான் இல்லைன்னா சக்தி இல்ல இல்லையா? சின்ன வயசுல சக்திமான் ஒரு சீரியல் போடுவாங்க, நீ பாத்துக்கீங்களா? 80s கிட்ஸ்க்கு எல்லாம் தெரியும். அப்படி பரப்பாரு. சோ அவருக்கு சக்திங்கிறது திடீர்னு சக்தி வந்தா சக்திமான் ஆயிட்டார். குழந்தைகளுக்கு எல்லாம் பிடிக்கும். சோ சக்தி, சக்திமான், சக்திமான்றது சக்தி வருது. அதனால அவங்க விஷ்ணு சக்தி, விஷ்ணு மாயா, விஷ்ணு துர்கா. சிருஷ்டி சிதி பிரளய சாதன சக்தி ரேகா சாயேவ எஷ்ட புவனானி பிபர்த்தி துர்கா. துர்கா அப்படின்னா, துர்கானா என்னது? பனிஷ் பண்றவங்க. துர்க்கைனா, துர்கானா தண்டிக்கிறது, பனிஷ். யாரு பனிஷ் பண்றாங்க? நம்மளதான் பனிஷ் பண்றாங்க. நம்மளை எப்படி பனிஷ் பண்றாங்க? ஆத்தியாத்மிக், அதிபௌதிக், அதிதெய்வம். உடலால பிரச்சனை, மனதால பிரச்சனை, இயற்கையினால பிரச்சனை, மற்ற ஜீவராசி, இதெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ற? யார் இந்த பனிஷ்மெண்ட் பண்றா? துர்கா. இச்சா அனுரூபம். இச்சா அனுரூபம் அப்படின்னா பகவானை விருப்பப்படி தோன்றினார். சக்தி யார் வெளிப்படுத்தினா? சக்திமான் வெளிப்படுத்தினார். அப்ப துர்கை யார்கிட்ட வந்தாங்க? பகவான். இச்சானுரூபம் அபேஷ தேச தேசா கோவிந்தமாதி, அந்த கோவிந்தனை ஆதி புருஷனை நான் வணங்குகிறேன். அதனால இங்க இந்த 24 மூலக்கூறு பகவான் இருந்தா வந்து கிருஷ்ணா தன்னுடைய உடல்ல இருந்து இந்த மகத்தத்துவத்தை தோற்றுவிக்கிறார். 24 மூலக்கூறுகள் பகவான் இருக்கு. அதாவது ஒரு காரண உதகசாயி விஷ்ணு, காரண கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற காரண உதகசாயி, அவர் தான் மகாவிஷ்ணு. இந்த மகாவிஷ்ணு தான் மகத்தத்துவம். இந்த 24 மூலக்கூறு வந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? அவரு தன் சக்தியோட துர்க்கையோட அதுக்குள்ள நுழையிறாரு. அடுத்தது என்ன பண்றாரு? இவ்வாறாக பரமபுருஷர் தமது சக்தியின் மூலமாக மூலப்பொருட்களுக்குள் புகுந்த பொழுது உறங்கி எழுபவன் மீண்டும் தனது செயலில் ஈடுபடுவது போலவே அனைத்து ஜீவராசிகளும் வெவ்வேறு செயல்களை செய்யும்படி உற்சாகப்படுத்தப்பட்டது. தூங்கிட்டு இருக்க திடீர்னு நினைச்சு ஓடுவாங்க இல்லையா? ஐயோ ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, ஆபீஸ் டைம் ஆச்சு. அந்த மாதிரி கிருஷ்ணா என்ன பண்றாரா? இந்த இதுக்குள்ள நுழையிற கிருஷ்ணாவும் துர்காதேவி அந்த சக்தி இதுல நுழையும் போது, 24 மூலக்கூறுகள் நுழையும் போது அது ஆக்டிவேட் ஆகி, எப்படி? செல்போன்ல சிம் கார்டு போட்டோடனே ஆக்டிவேட், செல்போன்ல சிம் கார்டு போட்டோடனே ஆக்டிவேட் ஆகி, அந்த மாதிரி கிருஷ்ணா பிரபஞ்சத்துக்குள்ள நுழைஞ்சோடனே பிரபஞ்சம் ஆக்டிவேட் ஆகி, இல்லாட்டி ஆக்டிவேட் ஆகி. என்னங்க செல்போன் ஒர்க் ஆகல, சிம்ம முதல்ல போடுங்க. சிம்மே போடாம எப்படி ஒர்க் ஆகும்? இல்லையா? செல்போன் இருக்கு ஆனா ஒர்க் ஆகல, எப்படி ஒர்க் ஆகும்? சிம் போட்டாதான் ஒர்க் ஆகும். அந்த மாதிரி எப்படி செல்போன்ல சிம் முக்கியமோ இல்லையா? செல்போன்ல சிம் இல்லைன்னு இருக்க பிரயோஜனம் இல்லை. இந்த வெறும் இதை வச்சு இந்த டப்பா மட்டும் வச்சு என்ன பண்ணும்? செல்போன் இருக்குங்க ஆனா சிம் இல்லைங்க, அப்ப இது வேலை செய்யாதுங்க இல்லையா? செல்போன் இருக்கு, சிம் இல்லைன்னா வேலை செய்யாது. அப்ப சிம் போட்டோடனே அது உடனே ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரிதான் இந்த பிரபஞ்சம் இருக்கு, அது கிருஷ்ணர் நுழைஞ்சாதான் இயங்கும். கிருஷ்ணர் நுழையாத வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கு. அப்ப நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? கிருஷ்ணாட்டு இருந்து வந்தோம். அப்ப இங்க ப்ரோபா என்ன சொல்றாரு? ஜீவாத்மாவுக்கு கிருஷ்ணாட்டு இருந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணா வந்து என்ன பண்றாரு? இந்த பிரளயம் அழிவு ஏற்படுது. அழிவு ஏற்படும் போது ஜீவாத்மா கிருஷ்ணருடைய உடல்ல போயிருப்பாங்க. திரும்பி சிருஷ்டிக்கப்படும் போது திரும்பி அவங்க செயல்படாது. அப்போ உறங்கிய நிலையில இருப்பாங்க. எப்படின்னா, இப்ப நம்ம ஜட உலகத்துல வந்திருக்கோம். ரோப்பா என்ன சொல்றாரு? நம்ம ஜட உலகத்துல வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஆசையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. எல்லாருமே மனசோட, மனசஸ்டானி இந்திரியான், மனம் உட்பட 6 புலன்கள் எடுத்துட்டு நம்ம முயற்சி பண்றோம். இந்த ஜட உலகத்துல புலன்பு அனுபவிக்கலாமா?
இப்படி இந்த மனதுல வர எண்ணங்களை அனுபவிக்கிறதுக்கு அவன் முயற்சி பண்ணிட்டே இருக்கு. அப்ப இந்த பிறவில முழுமை அடையல, அப்புறம் அடுத்த பிறவி அதுல முழுமை அடையல, அடுத்த பிறவி இப்படியே போயிட்டே இருக்கு. எப்படி காற்று வாசனையை சுமந்து போற மாதிரி, வாசாம்சி ஜீர்ணானி யதாவிகாய, காற்று வாசனை எடுத்துட்டு போற மாதிரி ஜீவாத்மாவை நம்ம ஒரு சரீரத்திலையும் எண்ணங்களை சுமந்து போறோம். இப்ப இந்த உடல்ல வந்திருக்கோம். நான் நல்ல செல்வந்தனா இருக்குன்னு ஆசைப்பட்டேன், நடக்கல. அடுத்த ஜென்மத்தில் ட்ரை பண்ணுவேன், அடுத்த ஜென்மத்தில் இப்படியே ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது லைஃப் ஆஃப்டர் லைஃப். அப்படி நான் முயற்சி பண்ணாலும் என் கர்மா அதுக்கு அலோவ் பண்ணும். ஓகே, இவர் செல்வந்தர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு, இவர் நல்ல கர்மா இருக்கு, ஓகே இவர் ஆய்வு. அதே சமயம் ஒருத்தருக்கு அந்த கர்மா இல்லைன்னா அவர் தலைகுப்புற நின்னாலும் ஒரு செல்வந்தர் ஆக முடியாது. தலைகுப்புற நின்னால் நீங்க சினிமா ஆக்டரை கூட பாருங்க. சினிமா ஆக்டர் அப்பா பெரிய ஆக்டிங்ல ரொம்ப ஃபேமஸ் ஆயிருப்பாரு, ஆனா பையன் ஃபேமஸ் ஆகும். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காரு. அப்பா பெரிய சூப்பர் ஸ்டாரா இருப்பாரு, அவரே பையன் தான் சினிமாவுக்குள்ள வந்தாலும் அவர் சூப்பர் ஸ்டாரா இருக்கு. ஏன்னா கர்மா. அவர் தலைகுப்புற நின்னாலும் ஆக முடியல. அவங்க அப்பா ரெக்கமெண்ட் பண்றாரு, அவங்க எல்லாம் பண்ணா கூட இவருக்கு கர்மா இருக்குன்னு ஒரு சூப்பர் ஸ்டார். இப்படிதான். இப்படிதான் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு எழுதியிருக்கணும். ஓகே, அதான் நீங்க சொன்னார் ப்ரோபால், அவங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோம். சோ ஜீவராசி என்ன பண்றாரு, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா விதிக்கப்பட்டதான் இங்க கிடைக்கும். என் கர்மா படி நான் என்ன அனுபவிக்கணும் இங்க இருக்கு, அதுதான் கிடைக்கும். நான் முயற்சி பண்ணலாம். இப்படிதான் ஜீவாத்மா பிறவி தோறும் முயற்சி பண்ணிட்டே இருக்காரு. நான் இதை அடையணும், நான் அதை அடையணும், அந்த டிசைர், அந்த ஆசை தீராதனால அந்த ஆசையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக ஜீவாத்மா பல சரீரம் மாறிட்டு, இப்படி பல சரீரம் மாறின ஜீவாத்மா பிரளயம் வரும்போது அவருக்கு மாற முடியாது. அழிவு ஏற்படும் போது அப்ப எல்லாம் ரெஸ்ட்ல இருப்பாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க. எப்படி ஒருத்தர் தூக்கத்தில் இருக்கும்போது செயல்பட முடியாது, தூக்கத்தில் இருக்கும்போது செயல்பட முடியாது. தூங்கி எந்திரிச்ச உடனே ஆபீஸ் போகணும், வேலைக்கு போகணும், அது பண்ணு இது பண்ணணும், 1008 கமிட்மெண்ட் வச்சிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி ஜீவாத்மாவும் இந்த பிரளயம் வரும்போது கிருஷ்ணாவுடைய உடல்ல தூங்கிட்டு இருப்பார். திரும்பி கிருஷ்ணா படைக்கணும் ஆரம்பிச்ச உடனே ஆக்டிவேட் ஆயிடும். அதே உதாரணம் தான் இல்லையா? செல்போன் சிம்ல இருந்து எடுத்துட்டா அந்த போன் ஆக்டிவேட் ஆகல, சிம் ஒர்க் ஆகல, போன்ல போட்டாதான் ஒர்க் ஆகும். சிம் இருக்கு, ஆனா போன்ல போடணும். அதே மாதிரிதான் ஜீவாத்மா இந்த பிரபஞ்சத்தில் இருந்தாலும் கிருஷ்ணாவுடைய அனுமதி இருந்தாதான் அவர் செயல்பட முடியும். அதனாலதான் இங்க காணக்கூடிய அனைத்தும் அவருடைய ஏற்பாடுன்னு சொல்லுவோம். அவருடைய அனுமதி இல்லாம நடக்காது இல்லையா? அவரின்றி ஒரு அணுவும் அசையாது. ஒரு அணு, ஒரு ஆட்டம் இப்படி நகரணும்னு சொன்னா அது கிருஷ்ணா பர்மிஷன், கிருஷ்ணாவுடைய அனுமதி இருந்தாலும். சந்திரன் உதிக்கிறது, சூரியன் உதிக்கிறது, பிரபஞ்சம் இயங்குறது எல்லாம் அவருடைய ஏற்பாடு. இத பார்க்காதவங்க, புரிஞ்சுக்காதவங்க தானா நடக்குதுன்னு நினைச்சிட்டு. அப்ப ரெண்டு விதமான விஷயம் இருக்கு. ஒண்ணு விஞ்ஞானிகள் என்ன நினைக்கிறாங்க, பிரபஞ்சம் தானா இயங்குது. அவங்களுக்கு தெரியல இதுக்கு பின்னாடி யாரு இருக்காரு. ஒரு சிறிய சிம் கார்டு இவ்வளவு பெரிய போன் ஆக்டிவேட் பண்ணிட்டு எங்கெல்லாமோ டவருக்கு, எங்க வெளியே எங்கோ நாட்டுக்கெல்லாம் பேசும். சின்ன காடு தான், ஒரு சின்ன விதை தான் ஒரு பெரிய மரத்தை தாங்கிருக்கு. விதை சின்னதா இருக்கு, பெரிய மரத்தை தாங்கிருக்கு. சோ கண்ணுக்கு தெரியாதனால இந்த மரம் எப்படி நிக்குது, ஒரு மரம் நிக்குது. இந்த மரம் எப்படி நிக்குது, ஒரு சின்ன விதையில தான் நிக்குது. அதான் நம்பிக்கை. அந்த விதையிலாம் இவ்வளவு பெரிய விருட்சம் கிடையாது, மரம் கிடையாது. அதான் நாரதமுனி கதையில சொன்னார் புரோபர் இல்லையா? ஒரு செருப்பு தைக்கிறவருக்கும் ஒரு பூஜாரி, ஒரு பிராமணா, ரெண்டு பேரும் கேட்டாங்க நாங்க எப்போ வைகுண்டம் வர போறோம். அப்ப பகவான் சொன்னாரு நாரதட்ட, அந்த செருப்பு தைக்கிறவர் இந்த பிறவை, இந்த உடலை விட்டதும் என்கிட்ட வந்துடுவாரு, அந்த பிராமணர் நிறைய பிறவை எடுப்பாரு. இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த பிராமணர் கோயிலே சேவை பண்ணிட்டு இருக்காரு, அபிஷேகம் பண்ற எல்லாம் பண்றாரு, அவருக்கு இன்னும் பல பிறவி ஆகும். இந்த செருப்பு தைக்கிறவரு ஏதோ காலையில் வேலை தொடரும் போது கோவிந்தாங்கிறாரு, ராமா கிருஷ்ணா கோவிந்தாங்கிறாரு, சாப்பிடும் போது அவ்வளவுதான், தூங்கும் போது, வேலை செய்யற நேரத்தில். இவருக்கு டவுட் ஆயிடுச்சு. அப்ப பகவான் சொன்னாரு, நீங்க போய் சொல்லுங்க. இந்த மாதிரி கேட்பாங்க உங்ககிட்ட, பகவான் வைகுண்டத்துல என்ன பண்றாரு, ஊசி துவாரத்துக்குள்ள யானையை நுழைச்சிட்டு இருக்காரு. ஊசி துவாரத்துக்குள்ள நூலையை நுழைக்க முடியாது, எச்சையெல்லாம் வச்சு வைப்பாங்க. நிறைய பேருக்கு அதை கண்டாமினேட் பண்ணிடுவாங்க. ஊசி துவாரத்துல நூலையை நுழைக்க முடியல, எது யானையை நுழைக்கிறாரு அவரு. இந்த பிராமணருக்கு நம்பிக்கை இல்லை. என்ன கதை விடுறீங்க, உங்களை மாதிரி ஆள் வேணா நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். ஏன் இந்த வேண்டாத வேலையில அவர் பண்ணிட்டு இருக்காரு.
ஆனா செல்ஃப் டேக்கர் சொன்னாரு, ஓ வெரி நைஸ், வெரி குட். ஏன் அவரால் பண்ண முடியாது? அப்ப நாரதர் கேட்ட, நீ நம்புறியா? ஆமா, நான் இந்த ஆலமரத்துக்கு அடியில உட்கார்ந்து தான் செருப்பு தைச்சிட்டு இருக்கேன். இந்த மரம் எப்படி இவ்வளவு பெருசாச்சு? கிருஷ்ணா முதல்ல ஒரு விதை போட்டாரு, சின்னதா ஒரு விதையை போட்டாரு, இவ்வளவு பெரிய மரத்தை நிறுத்தி வச்சிருக்காரு. ஒரு சிறு விதையில இவ்வளவு பெரிய ஆலமரம் நிற்கும் போது ஏன் அவரால் ஊசி தரப்புல யாரையும் நுழைக்க முடியாது? அதான் டிட்டர்மினேஷன், அந்த நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அது மாதிரி இன்னைக்கு விஞ்ஞானிகள் நினைக்கிறாங்க, இவங்களால பார்க்க முடியல, உணர முடியல. பிரபஞ்ச சிருஷ்டிப்புக்கு முன்னாடி கிருஷ்ணர் இருக்கிறாரு, இயக்கிட்டு இருக்காருங்கிறத இவங்களால உணர முடியல. ஏன் இவங்களால உணர முடியல? இவங்க சாஸ்திரத்தை ஏத்துக்கிறது இல்ல, சாஸ்திரத்தை ஏத்துக்கிறது இல்ல, ஆச்சாரியரை ஏத்துக்கிறது இல்ல. இவங்க மனக்கற்பனை பண்ணி தெரிஞ்சுக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும், மனக்கற்பனை பண்ணணும். அதான் பிரம்மா சொல்லிட்டு, நீங்க கோடிக்கணக்கான யுகங்கள் ஆராய்ச்சி பண்ணாலும் புரிஞ்சுக்க முடியாது. பந்தாஸ்து கோடி சதவஸ்திர சம்பிரகம்யோ வாயோரதாபி மனசோர் முனிப்பூங்கவா. ஒரு முனி வந்து, முனிவர்னா காற்றை விட வேகம், மனோ வேகத்துல பிரயாணம் செய்வார். அந்த மாதிரி மனோவேகத்துல உட்கார்ந்து கற்பனை பண்ணாலும் ஆராய்ச்சி பண்ணாலும் கிருஷ்ணர் புரிஞ்சுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனா பக்தினால புரிஞ்சுக்க முடியும். வேதேஷு சுதுர்லபம் சுதுர்லபம், வேதேஷு துர்லபம் அதுர்லபம் ஆத்ம பக்தி. வெறுமனே ஆராய்ச்சி பண்றதுனால மட்டும் கிருஷ்ணர் புரிஞ்சுக்க முடியாது, பக்தினாலதான் புரிஞ்சுக்க முடியும். அதான் பிரம்மா சொல்றாரு, சாஸ்திரத்தை மட்டும் படிச்சா போதாதுங்க. ரெண்டு விதமான நபர்கள் இருக்காங்க, ரெண்டு விதமான நபர். ஒருத்தர் சாஸ்திரத்தை ஏத்துக்காதவங்க, இன்னொருத்தர் சாஸ்திரத்தை ஏத்துக்கிறவங்க. இந்த சாஸ்திரத்தை ஏத்துக்காத விஞ்ஞானிகள் என்ன நினைக்கிறாங்க, எல்லாம் தானா இயங்குது, இயற்கை நடக்குது, இது பின்னாடி ஒருத்தரும் கிடையாது, எங்களால பார்க்க முடியாதனால இல்லைன்னு நினைச்சு. இவங்களால பார்க்க முடியாதனால, உணர முடியாதனால அப்படி ஒண்ணு இல்ல. கடவுளை இவங்களால உணர முடியல, பார்க்க முடியல, அதனால இல்லைன்னு சொல்லி நாங்க கண்டுபிடிக்கிறோம், நாங்க அதை கண்டுபிடிக்கிறோம், இதை கண்டுபிடிக்கிறோம். செய்தி இவங்க ப்ராப்ளம், செய்தி விஞ்ஞானிகளுடைய ப்ராப்ளம். சோ இன்னொருத்தர் யாரு? இன்னொருத்தர் வந்து சாஸ்திரம் படிக்கிறாங்க, ஆனா எல்லாமே அந்த பிரம்மத்திலிருந்து வந்து அதோட முடிச்சு போயிருக்கு. உருவமற்ற தன்மையிலிருந்து எல்லாம் வந்தது, அந்த உருவமற்ற தன்மைக்குள்ள எல்லாம் போயிடும். கடவுள் உருவமற்றவர், கடவுளுக்கு உருவம் கிடையாது, அவர் அருவமானவர். அந்த அருவத்திலிருந்து எல்லாம் வந்துச்சு. நான் இந்த உடல் எடுத்துக்கிட்டேன், நான் இந்த உடலை விட்டு நான் பிரம்மனை உணர்ந்துட்டா அந்த அருவத்தோட ஒன்னாயிடுவேன், நான் வேற கடவுள் வேற. சோ இது ரெண்டு ப்ராப்ளம், ரெண்டாவது ப்ராப்ளம். சோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சயின்டிஸ்ட், செகண்ட் ப்ராப்ளம் இந்த ஏத்திஸ்டிக், இந்த இவங்க மாயாவாதிஸ். சோ இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓ இந்த பிரபஞ்சம் வந்து பிரம்மத்திலிருந்து வந்தது, அது எல்லாம் பிரம்மத்துக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் இங்க பிரபுபா என்ன சொல்றாருன்னா, இந்த மாயாவதி என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப நான் இருக்கேன், எனக்கு இந்த உடம்பு இருக்கு, நான் வந்து இந்த உடம்புல செயல்பட்டுட்டே இருக்கேன், நான் இந்த உடல்ல பிரம்மங்கிறத உணர்ந்துட்டா இந்த பிரளயம் வந்து எல்லாம் முடியும் போது நானும் இந்த பிரம்மத்துக்குள்ள ஒன்னாயிடுவேன், அப்புறம் நான் வந்து நித்தியமான பிரம்மம் ஆயிட்டேன். தன்னுடைய அடையாளத்தை அழிச்சுக்கிறதுன்னு நினைக்கிறேன். அதை வந்து இங்க ப்ராப்பர் கண்டிக்கிறார். நோ, இட்ஸ் நாட் பாசிபிள். ப்ராப்பர் என்ன சொல்றாரு, படைப்பின் ஒரு பகுதி அழிவுக்கு பிறகு அல்லது மொத்த அழிவுக்கு பிறகு ஜீவராசிகளுக்கு ஏற்படும் உணர்வற்ற உறக்க நிலைதான் வாழ்வின் இறுதி கட்டம் என்று சில அறிவற்ற தத்துவவாதிகள் தவறாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சில அறிவற்ற தத்துவவாதிகள் அப்படின்னு ப்ராப்பர் யார் சொல்றாரு? மாயாவாதிகள் தான் சொல்றாரு. அவங்க என்ன நினைக்கிறாங்களா, ஆத்மாவை உணர்ந்துட்டா, நான் பிரம்மன் உணர்ந்துட்டா அவர் பிரம்மத்தோடு ஒன்னாயிடுவேன், அதுக்கப்புறம் பிரளயமாவது படைப்பாவது ஒண்ணு எல்லாம் எனக்கு ஒண்ணும் கிடையாது, நான் இதனால பாதிப்படைவதில்லை. பகுதி அழிவுக்கு பிறகு ஒரு ஜீவராசி ஒரு சில மாதங்களுக்கு மட்டுமே உணர்வற்ற நிலையில் இருக்கிறார். ஆனால் பௌதிக சிருஷ்டியின் மொத்த அழிவுக்கு பிறகு பல கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு அவர் உணர்வற்ற நிலையில் இருக்கிறார். ஆனால் சிருஷ்டிப்பு மீண்டும் புதுப்பிக்கப்படும் பொழுது பகவான் எழுப்பப்படும் அவன் மீண்டும் செயலில் ஈடுபடுகிறான். ரெண்டு விதமான பிரளயம் இருக்கு. ஒண்ணு அடிக்கடி நடக்கக்கூடிய பிரளயம், இன்னொன்று மகா பிரளயம், பிரம்மா உட்பட. ஒரு பிரளயத்துல பிரம்மா இருப்பாரு, ஒரு பிரம்மாவுடைய கல்பத்துல எல்லா ஜீவராசியும் உறக்கத்துல வரும், அது பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் திரும்பி சிருஷ்டிக்கப்படும் போது உயிர்வாளிகளை பிரம்மா சிருஷ்டிக்கிறார். அதுக்கப்புறம் பிரம்மாவுடைய 100 ஆண்டு முடியும் போது பிரம்மா உட்பட எல்லா ஜீவன்களும் பகவானுக்குள்ள இருப்பாங்க. திரும்பி பகவான் சிருஷ்டிக்கப்படும், எல்லாம் வெளியில வராங்க. அப்ப ஒரு பிரளயம் குறிப்பிட்ட குறுகிய காலத்தில் நடக்கக்கூடியது, ஒரு பிரளயம் பிரபஞ்சம் முழுவதுமே நடக்கக்கூடியது. ரெண்டு விதமான பிரளயம்.
அப்ப மகா பிரளயத்துல பிரம்மா உட்பட எல்லாரும் பகவானுடைய உடலுக்குள்ள போயிடும், திரும்பி படைக்கப்படும். திரும்பி வேற ஒரு பிரம்மா வருவாரு, அதுக்கப்புறம் அந்த பிரம்மாவுடைய கால முடியும், இன்னொரு பிரம்மா வருவாரு, பி போயிட்டே இருக்கு. ரெண்டு பிரளயம். ஒரு பிரளயம் பிரம்மா இருப்பாரு, மற்ற பிரபஞ்சங்கள்லாம் பினிஷ் ஆயிடும். அடுத்தது பிரம்மா அகைன் கிரியேட் பண்ணுவாரு, அதுக்கப்புறம் மகா பிரளயத்துல பிரம்மா உட்பட எல்லாம் தோணும். அதனாலதான் கிருஷ்ணர் சொன்னாரு, ஆ பிரம்ம புவனா லோகா புனராவர்த்தனோ அர்ஜுனா மாம பேத்தத்து கௌந்தேயா புனர்ஜன்ம நவித்யதே. இந்த உலகத்துல சின்ன எறும்புல இருந்து பிரம்மலோகம் வரைக்கும் போனாலும் பிறப்பிறப்பு உண்டு. என்னுடைய உலகத்துக்கு வரவங்களுக்கு பிறப்பிறப்பே கிடையாது. சோ பிரபா மேல என்ன சொல்றாரு, ஜீவராசி நித்தியமானவன், செயல்களில் நித்தியமானவன், செயல்களில் ஈடுபட்டு கொண்டு விழிப்புணர்வு இருப்பதுதான் அவனுடைய இயற்கையான நிலையாகும். சோ நம்ம கிருஷ்ணரை மறந்து இருக்கிறதா அறியாம, கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுதான் நம்முடைய இயல்பான நிலை. அதான் சைத்தன்ய சொல்றார், ஜீவேரே சொர்போ கிருஷ்ணர் நித்தியதாஸ். சோ விழிப்புடன் இருக்கும் பொழுது செயலாற்றுவதை அவரால் நிறுத்த முடியாது என்பதால் அவனுடைய பலவிதமான ஆசைகளுக்கு ஏற்ப அவன் செயல்படுகிறான். அவனது ஆசைகளை பகவானின் உன்னத தொண்டை நோக்கி திருப்பும் பொழுது அவனது வாழ்வு பூர்ணத்துவம் அடைகிறது. எப்போ நம்ம ஆக்ட் பண்ணுவோம், ஜன உலகத்துல யாராவது செயல் பண்ணாம இருக்காங்க, எல்லாருமே செயல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சாப்பிடுறது கூட ஒரு செயல் தான் இல்லைங்க, நான் ஒரு இல்லையா, அவர் வேலைக்கே போறது நான் சாப்பிடுறாரு இல்ல, அது ஒரு செயல் தான் இல்லையா. யாருமே இங்க செயல் பண்ணாம இல்ல, ஒரு க்ஷணம் கூட செயல் பண்ணாம இருக்க முடியாதுன்னு சொல்றாரு கிருஷ்ணா. நகி கட்சி க்ஷணமபி ஜாது திஷ்டன்ய கர்மங்கள். ஆத்மானால ஒரு செகண்ட் கூட சும்மா இருக்க முடியாது, ஏதாவது செயல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. அப்ப அந்த செயல் பௌதிகமானதா ஆன்மீகமானதா தான் கேள்வி. பௌதிகமான செயலா இருக்கு பட்சத்துல அந்த ஆத்மா பல சரீரம் மாறிட்டே இருக்கு. அந்த செயல் ஒரு கிருஷ்ணருக்காக செயல்படும் போது, பகவானின் உன்னத தொண்டை நோக்கி திருப்பும் பொழுது அவனது வாழ்வு பூர்ணத்துவம் அடைகிறது. கம்ப்ளீட் ஆயிடும். அகைன் திரும்ப பிறக்க வேண்டியதில்லை. இவ்வாறாக விழிப்புணர்ச்சியுடன் கூடிய நித்திய வாழ்வை அனுபவிப்பதற்காக ஆன்மீக உலகிற்கு அவர் உயர்த்தப்படுகிறார். சோ இங்க கிருஷ்ணா செயலை துறக்க சொல்லல. அர்ஜுனன்ட்ட அர்ஜுனா நீ சண்டை போடாத, நீ போய் ஹரே கிருஷ்ணா சொல்லு, நான் பாத்துக்கிறேன். நீ உட்காந்து சான் பண்ணி, நீ முடிச்சிட்டியா ரவுண்ட்ஸ் முடிச்சிட்டியா, 60 ரவுண்ட் சான் பண்ணிட்டியா, நீ போய் சான் பண்ணு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லு. சோ கிருஷ்ணா என்ன பண்றாரு, அர்ஜுனனுக்கான சேவை என்னது, அவர் இந்த அசுரர்களை தண்டிக்கணும். அரக்க குணம், அந்த அசுர குணம் படிச்சவங்க பனிஷ்மெண்ட். சோ கிருஷ்ண உணர்வை சாதகமா வச்சுட்டு அர்ஜுனன் என்ன நினைக்கிறாரு, ஓ நான் கிருஷ்ண பக்தரா இருக்கேன், நான் போய் கூட சண்டை போடணும், நான் கூட சண்டை போட மாட்டேன், நான் சாதுவா இருந்துக்கிறேன். கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, இல்ல இது உன் டியூட்டி. கிருஷ்ணருக்கா அப்ப இந்த யுத்தம் கிருஷ்ணருக்காக, கிருஷ்ணரை திருப்திப்படுத்தினா செய்யலாம். அதான் அர்ஜுனனுடைய ஃபைனல் ரியலைசேஷன். முதல்ல அர்ஜுனன் பண்ண மாட்டேன்னு, முதல் அத்தியாயத்துல அர்ஜுனன் என்ன சொன்னாரு, இந்த யுத்தம் அதர்மம், நான் செய்ய மாட்டேன், இது பாவம். முதல் அத்தியாயத்துல அர்ஜுனன் வாதம் பண்ண, கிருஷ்ணாட்ட வாதம் பண்ண, ஆர்குமெண்ட் பண்ண. அப்ப கிருஷ்ணர் என்ன சொன்னாரு, பா அர்ஜுனன் இப்படி எல்லாம் வாதம் பண்றாரு, பிரக்ஞாவாதாம்சம். பிரக்ஞா மீன்ஸ் வெரி ஸ்காலர். அர்ஜுனா ரொம்ப புத்திசாலித்தனமா வாதம் பண்றாரு. சாஸ்திரத்திலிருந்தெல்லாம் உதாரணம் சொல்றாரு, இந்த மாதிரி குல நாசமாயிடும், பெண்கள் தவறான வழியில போவாங்க, தேவையில்லாத சந்ததி வரும், முன்னோர்கள் நரகத்துக்கு போவாங்க, இந்த ஆச்சாரியர் சொல்லி நான் கேட்டிருக்கேன், இதெல்லாம் சொல்றேன். ஒரே புத்திசாலி மாதிரி பேசுறேன். ஆனா கிருஷ்ணர் ஒரே வார்த்தையில நீ முட்டாளிட்டு. அர்ஜுனன் முதல் அத்தியாயத்துல ரொம்ப புத்திசாலித்தனமா பேசிட்டு கடைசியில என்ன பண்றது தெரியல, என்ன பண்றது தெரியல. அப்ப கிருஷ்ணர் உடனே சொல்றாரு, அர்ஜுனா நீ ஒரு முட்டாள், அறிஞர் முதல்ல வாழ்பவருக்கும் மாற்றருக்கும் வருதுறது இல்ல. அப்பதான் ஆத்மாவை பத்தி சொல்றாரு கிருஷ்ணன். அசோஷான அன்னசோச்சத்துவம் பிரக்ஞாவாத அம்சபாசி. ஓ அர்ஜுனா நீ எவ்வளவு அழகா வாதம் பண்ற, ஆனா நீ எதுக்காக கவலைப்படக்கூடாது, அதுக்கு போய் கவலைப்பட்டு. இப்படி 2ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணா அவருக்கு ஆத்ம ஞானத்தை பத்தி சொன்னார். அப்புறம் பல்வேறு யோக முறைகளை பத்தி சொல்றாரு. 6ஆம் அத்தியாயத்தின் முடிவுல கிருஷ்ணா பக்தி தொண்டை பத்தி சொல்றாரு. ஆக்சுவலி பகவத்கீதை ஃபுல்லாவே பக்தி தொண்டு தான். 3ஆம் அத்தியாயத்துல கர்மயோகம் சொல்றாரு. ஆனா கர்மயோகத்துல என்ன சொல்றாரு, விஷ்ணுவுக்காக செயல் பண்ணணுங்கிறாரு.
அஞ்சாம் அத்தியாயத்துல அது எப்படி பற்று இல்லாம பகவானை திருப்திக்காக பண்றது. அதான் அஞ்சாம் அத்தியாயம் வந்து நிஷ்காம கர்மயோகா. சோ தேர்ட் சாப்டர் ஒன்லி கர்மயோகா. மூணாம் அத்தியாயத்துல கர்மயோகம் பண்ணா உனக்கு நல்லதுங்கிறது, நீ செயல்வினையால பாதிக்கப்பட மாட்ட. சோ அஞ்சாம் அத்தியாயம் வரும்போது செயல்வினையால பாதிக்கப்படாது மட்டுமல்ல, நீ கிருஷ்ணருக்காக செயலாற்றுவதால நீ வந்து புனிதம் அடைவாய், நீ கிருஷ்ணரை அடைவாய். ஆறாம் அத்தியாயத்துல இந்த யோக முறைகள்லாம் சொல்லிட்டு கிருஷ்ணா பக்தி தான் உயர்ந்திருக்கு. ஏழாம் அத்தியாயத்திலிருந்து தூய பக்தி தொண்டை பத்தி சொல்றாரு. ஏழாம் அத்தியாயத்திலிருந்து கிருஷ்ணா தூய பக்தி தொண்டை பத்தி சொல்றாரு. 10ஆம் அத்தியாயம் வந்து அர்ஜுனன் போது போது கிருஷ்ணா எனக்கு புரிஞ்சு போச்சு, நீங்க என்ன சொல்ல வரைக்கும் புரிஞ்சிருச்சு, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே ஏத்துக்கிறேன். ஏன் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தவர்? முதல் அத்தியாயத்துல ஆர்கியூ பண்ண அர்ஜுனன் 10ஆம் அத்தியாயம் வந்த உடனே ஒத்துக்கிட்டேன். சர்வவேதகதம் மன்னியே மா வசதி கேசவா. ஓ கேசவனே, நீங்க சொன்னதெல்லாம் நான் உண்மையை ஏத்துக்கிறேன். உங்களுடைய வைபவங்களை தேவர்களும் தானவர்களும் உணர முடியாது. நகீதே நகீதே பகவன் வர்த்தும் நான் விதுர் தேவன தானவா. உங்க மகிமைகளை மாபெரும் தேவர்களோ அல்ல தானவர்களோ தைத்தியர்களோ அறிய முடியாது. இப்போ 9ஆம் அத்தியாயம் வந்து அர்ஜுனன் பக்தராயிட்டு, முதல் அத்தியாயத்துல நண்பரா தான் பேசிட்டு இருந்தேன். சோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல முதல் அத்தியாயத்துல நண்பனா பேசினார், 2ஆம் அத்தியாயத்துல சீடனானார். கிருஷ்ணா குருவா ஏத்துட்டாரு, சீடனானாரு. 9ஆம் அத்தியாயம் வந்து அர்ஜுனன் பக்தரானார். 18ஆம் அத்தியாயத்துல சரணாகதி பண்ணார். அவ்வளவுதான், பினிஷ். கரிசிய வச்சனம் தவிர கிருஷ்ணா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன், மறு பேச்சு கடவுள தெளிவாயிருச்சு. அப்போ பகவத்கீதை பாகவதம் தெளிவுபடுத்தி, படைப்பு எப்படி நடக்குது, படைப்புக்கு பின்னாடி பகவான் எப்படி இருக்காரு, எல்லாம் எப்படி அவருடைய இச்சைப்படி நடக்குது, எல்லாமே தெளிவுபடுத்தியாச்சு. நமக்கு என்னென்ன கேள்விகள் சந்தேகம் இருப்போம் அதெல்லாம் அர்ஜுனனும் கேட்டாரு, பரிஷித் மகாராஜும் கேட்டாரு. ரெண்டு பேருமே, தாத்தாவும் கேட்டாரு, பேர பையனும் கேட்டாரு. ரெண்டு பேருமே கேட்டார். தாத்தா வந்து அர்ஜுனா வந்து நேரா கிருஷ்ணாட்டே கேட்கிறாரு. பரிஷித் மகாராஜா அவருடைய பிரதிநிதியான சுகதேவ் கோஸ்வாமிட்ட கேட்கிறார். அவங்க வந்து ரெண்டு பேருமே அத்தாரிட்டி. பகவத்கீதையுடைய ஆச்சாரியர் வந்து கிருஷ்ணா, பாகவதத்தின் ஆச்சாரியர் சுகதேவ் கோஸ்வாமி. ரெண்டு பேருமே அதிகாரப்பூர்வமான இடத்துல இருந்து கேட்கிறார். சோ குழப்பங்கள்லாம் தீர்ந்துச்சு. யார் பகவத்கீதை பாகவதம் படிக்கிறாங்க குழப்பமே கிடையாது, எல்லா குழப்பமும் தீர்ந்து போயிடும். படைப்பு எப்படி நடக்குது, படைப்புக்கு பின்னாடி கிருஷ்ணர் எப்படி இருக்காரு, 24 மூலக்கூறு எங்க இருந்து வந்தது, துர்கா யாரு, விஷ்ணு துர்கா. அதனால பகவானும் அவர் சக்தி ரெண்டும் பிரபஞ்சத்துக்குள்ள நுழைஞ்சாதான் பிரபஞ்சம் இயங்கும். சோ பிரபா என்ன சொல்லுவாரு, கிருஷ்ணா வந்து புருஷா, மெட்டீரியல் நேச்சர் பிரகிருதி, இந்த பௌதியருக்கு வந்து பெண் பால், கிருஷ்ணா வந்து ஆண் புருஷா, புருஷோத்தமா. சோ கிருஷ்ணாவுடைய பார்வை பட்டதுனாலதான் பிரகிருதி இயங்குது, இல்லாட்டி பிரகிருதி தானே இயங்குது. அதுக்கு பிரபா கொடுக்குற இன்னொரு உதாரணம், ஒரு ஒரு பெண் எப்ப கருத்தரிக்கிறாங்க, ஒரு ஆணோட கணவனோடு சேரும்போது மனைவி கருத்தரி குழந்தை விட்டார். அதே மாதிரிதான் கிருஷ்ணா தன் பார்வையை செலுத்தும் போது பிரபஞ்சம் இயங்க ஆரம்பிக்கும். கிருஷ்ணாவுடைய பார்வை செலுத்தப்பட்ட உடனே பிரபஞ்சம் இயங்குது. அதனால பிரபஞ்சம் தனித்து இயங்காது. ஒரு ஆண் இல்லாம எப்படி ஒரு பொண்ணு கர்ப்பவதி ஆவாங்க இல்லையா? ஒரு ஆணுடைய சம்பந்தம் இல்லாம குழந்தை உற்பத்தி ஆக. அதே மாதிரிதான் கிருஷ்ணா இல்லாம பிரகிருதி இயங்காது, கிருஷ்ணா இல்லாம ஜட உலகம் இயங்காது. ஜட உலகம் கிருஷ்ணாவுடைய சக்தி தான், அவருடைய பிரிந்த சக்தி, தாழ்ந்த சக்தி. சோ சக்திமானுடைய அனுகிரகம் இருந்தாதான் சக்தி இயங்கும், வெறுமனை சக்தி செயல்படாது. அதுதான் இந்த ஸ்லோகங்கள்ல ரொம்ப அழகா விளக்கி சொல்றாங்க. ஜட உலகம் ஆனாலும் சரி, ஜீவாத்மானாலும் சரி, ரெண்டு பேரும் எப்ப இயங்க ஆரம்பிக்கிறாங்க, கிருஷ்ணா அதுக்குள்ள நுழையும் போது. இந்த ஜீவனே ஆத்மா இயங்குதுன்னா இது ஆத்மாவை யார் இயக்குறா? பரமாத்மா கூடவே இருக்காரு. கிருஷ்ணா நம்ம கூட பரமாத்மாவா இருக்காரு. இந்த ஆத்மா ஏன் இயங்குது? கிருஷ்ணாவுடைய சிறிய அம்சமா இருக்கனால இயங்குது. ஹரே கிருஷ்ணா. गंजा श्रीमद भागवतम की जय, श्री प्रभुपाद की जय. ஓகே, உங்களுக்கு ஏதாவது